அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம். எண் 229. வழங்குபவர் அருள்முனைவர் ஆர். ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 1/8/2024 ஞாயிறு. மாசா சான் பியத்ரோவில் ஒரு ஏழை மனிதர் ஒரு குறிப்பிட்ட மாவீரருக்கு ஒரு தொகை கடன்பட்டிருந்தார். கடனை செலுத்த அவனுக்கு வசதி இல்லாததால் அவனை சிறைப்பிடித்து வைத்தான். அவர் தாழ்மையுடன் கருணை கேட்டும் மன்னிப்பு வேண்டியும் இடைவிடாமல் மன்றாடியும் புனித பிரான்சிஸின் அன்பிற்காக சற்று பொறுத்து கொள்ளவும் கேட்டு பார்த்தான். அந்த மாவீரன் புனித பிரான்சிஸை மதிப்பார் என்று எண்ணினான். ஆனால் அந்த மாவீரன் அவனது வேண்டுதல்களை ஏளனம் செய்ததோடு புனிதரின் அன்பையும் முட்டாள்தனமாக இழிவுபடுத்தினான். அவன் ஆணவத்தோடு, நான் உன்னை பிரான்சிஸோ வேறு எவரோ உனக்கு உதவ முடியாத இடத்தில் அடைத்து வைப்பேன் என்று பதில் அளித்தான். தான் சொன்னது போலவே செய்து காட்ட முயன்றான். அவர் ஒரு இருண்ட சிறைச்சாலையை கண்டுபிடித்து அதில் அவனை சங்கிலியால் கட்டி தூக்கி எறிந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு புனித பிரான்சிஸ் அங்கு வந்து சிறைச்சாலையை திறந்தார். அவனது கால் விலங்குகளை உடைத்து அவனை பாதுகாப்பாக அவனது இல்லத்திற்கு அழைத்துச் சென்றார். பின்னர் அந்த மனிதன் தன் சங்கிலிகளை அசிசியில் உள்ள பேறு பெற்ற பிரான்சிஸின் ஆலயத்திற்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவை அவன் அனுபவித்த புனிதரின் அற்புதமான ஆற்றலை எடுத்துக்காட்டும் அடையாளமாக, அங்கு அனுபவித்த புனிதரின் அற்புதமான ஆற்றலை எடுத்துக்காட்டும் அடையாளமாக அங்கு இருக்கும். இவ்வாறு பிரான்சிஸின் வலிமை ஆணவம் கொண்ட மாவீரனை நிர்மூலமாக்கி அவன் அடிமையாக வைத்திருந்த மனிதனை தீமையிலிருந்து விடுவித்து காப்பாற்றியது. அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு. வானமும் பூமியும் வழங்குவதல்லால் எதையும் தமக்கென்று ஒதுக்குவதில்லை. ஞானமும் அத்தகு இயல்புடைத்தாதலின் ஞானம் வானம் போல் நின்று நிலைக்கும். தமக்கென எதையும் வேண்டா இயல்பே தலைமை பதவியின் தனி சிறப்பாகும். நமக்கென பலவும் வேண்டி இருத்தலில் நம்மை பின்னிறுத்து நாணியர் முந்துவர். மேகம் பொழிகிறது, அதனால் மேகத்திற்கு என்ன லாபம்? சூரியன் சந்திரன்கள் பகலிலும் இரவிலும் ஒளி வீசுகின்றனர், அதனால் உலகுக்கே பயனுண்டு. ஆனால் கதிரவனுக்கோ நிலவுக்கோ அதனால் எந்த பயனும் இல்லை. அதனாலேயே அவை நிலைத்து நின்று நிலவுகின்றன. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக செய்யப்படும் காரியங்கள் அந்த நோக்கம் ஈடேறிய பின் பயனற்றவை ஆகிவிடுகின்றன. முட்டையின் ஓடு கடினமானது. உள்ளிருக்கும் கருவையும் அந்த கருவிற்கு தேவையான மஞ்சள் கரு, வெண்கரு ஆகியவற்றையும் பாதுகாக்கிறது. அது உள்ளே குஞ்சு வளர்ந்த பின் ஓட்டை உடைத்து கொண்டு வெளியே வருகிறது. பிறகு ஓட்டுக்கு எந்த வேலையும் இல்லை. அதை திரும்பி பார்ப்பவர்
எவரும் இல்லை. எல்லா நோக்கங்களும் தேவைகளும் குறிக்கோள்களும் நிறைவேறிய பின் அவை பயனற்றுவிடும். அதனால் ஞானியர் எந்த இலக்கும் வைத்து கொள்வதில்லை. அருள் வாழ்வினரும் அப்படியே செய்கின்றனர். அனைத்தின் மீதும் சமமான கண்ணோட்டம் செலுத்துவர். எனவே மாசா சான் பியட்ரோவில் இருந்த ஏழை மனிதனும் அதைத்தான் செய்தான். வாழ்வில் வெற்றி பெற்றான். அசிசியார் மூலமாக இறைவனோடு ஒன்றிணைந்தான். நாளை சந்திப்போம்.